தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 நாட்கள் 6 தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். இன்று காலை கிருஷ்ணகிரி வரும் அவர் பாஜக வேட்பாளர் நரசிம்மனுக்கும் பிற்பகலில் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் கார்த்தியாயினிக்கும் ஆதரவு திரட்டுகிறார். மாலையில் தஞ்சையில் நடைபெறவுள்ள ரோட் ஷோவில் பங்கேற்று அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளர் முருகானந்தத்திற்கு வாக்கு சேகரிக்கார். பின்னர் நாளை நீலகிரியில் எல் முருகனுக்காக பரப்புரை செய்யும் நிர்மலா சீதாராமன் அன்றைய தினம் கோவையில் நடைபெறும் ரோட் ஷோவில் 10,000 பெண்களுடன் சென்று அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். மேலும் பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜனுக்கு ஆதரவாக நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்காமல் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மீண்டும் மின்வெட்டு வரப்போவதாகவும் அவர் எச்சரித்திருக்கிறார். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையில்லாத இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என மு.க. ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணி என்ற கட்சி ஆட்சிக்கு வருவது கேள்விக்குறி. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது ஒரு ஒற்றுமையில்லாத கட்சி வெற்றி பெற்று வந்த பிறகு எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பது நடக்குமா? மக்கள் எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவாக இருக்கின்றது. பெட்ரோல் டீசல் மீது அதிக வரி விதித்துள்ள மத்திய அரசு மக்களை வாட்டி வதைப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு டீசல் விலை உயர்வினால் எல்லா விலைகளும் உயர்கிறது. அவர் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு 70% வரி போட்டு இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இதையடுத்து திருவண்ணாமலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்கவில்லை என சாடினார். மேலும் தமிழ்நாட்டில் மீண்டும் மின்வெட்டு வரப்போவதாகவும் எச்சரித்தார். இன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்கின்றவர்கள் அவளை ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் சிறப்பு நிதி கொடுக்கிறாங்க. மற்ற மாநிலத்தில் மாற்றாந்தாய் பிள்ளைகளை போய் பார்க்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி வரி கட்டுகின்ற 2வது மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது. ஆனால் அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் சிறப்பு நிதி லட்சம் கோடியா கொடுக்கிறாங்க. வரி கட்டுறது நாம பலன் அனுப்பிக்குது அந்த ஆளு மத்தியில் ஆளுகின்ற கட்சியினுடைய ஆட்சி இந்தந்த மாநிலத்தில் அங்கெல்லாம் கொடுக்கிறாங்க. மீண்டும் இப்ப கரண்ட் கட்டு வரப்போகுது, வரப்போகுது. ஏன்னா பத்திரிகையெல்லாம் ஊடகத்தெல்லாம் பார்க்கிறான். இன்னைக்கு திமுக வந்தாவே கரண்ட் கட்டு வந்துடும் தானா. திமுகவுக்கு கரண்ட்டுக்கு அவளுடைய தொடர்பு. சதுரங்க வேட்டை படத்தில் வருவதைப் போல மக்களின் ஆசையை தூண்டி வெற்றி பெற்று விட்டதாக திமுகவை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார்.